எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டிஷன் தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம ட்ரெண்ட்ஸ் இன் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா, அதாவது இன்ஃப்ளேஷன் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அதேமாதிரி இதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் இருந்தது, இப்போ இந்த மாதிரி இருக்குது, அதேமாதிரி பிபிஐ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, எதுக்கு அது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மெஷர் பண்ணும்போது அந்த வேல்யூ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரியும் நமக்கு. ஃபுட் ப்ரைஸ் அக்யூரேட்டாக நம்ம இன்ஃப்ளேஷன் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க நம்ம கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது அவைலபிள் ஆஸ் சிஎஃப்பிஐ ரூரல், அதாவது சிஎஃப்பிஐ ரூரலும் அவைலபிளாக இருக்குது. சிஎஃப் கன்சியூமர் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அர்பனாகவும் இருக்குது, அதேமாதிரி கம்பைன்டு ரெண்டும் சேர்த்து கம்பைண்டாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது helps in targeting monitoring of food-led inflation which is highly violent in the Indian market. ஓகே, இந்தியன் மார்க்கெட்டில் ஏற்படும் பணவீக்கத்தை துல்லியமாக கணக்கிடுவதற்கு இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ட்ரெண்ட்ஸ் பார்த்துருவோம். ட்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இஷ்யூவை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி ஒருவேளை இன்ஃப்ளேஷன் சிங்கிள் டிஜிட், அதாவது ஒரு ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன் ரேஞ்சுன்னு ஒன்று உண்டு. 2% கீழேயும் போகக்கூடாது, 6% மேலேயும் போகக்கூடாது. ஸோ ஓவரால் இன்ஃப்ளேஷன் மோர் தென் 10%, அதாவது டபுள் டிஜிட்டில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோசிவ் இஷ்யூவை ஏற்படுத்தும். அதாவது அங்கே அந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது, அந்த ஆட்சியே மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுமாரி பொலிட்டிக்கல் எக்கானமிக் இன்ஃப்ளேஷனில் தான் சொல்கிறாங்க. ப்ரைஸஸ் ரைசஸ் இன் எசென்சியல் ப்ரைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும். அதாவது சமையல் எண்ணெய், வெங்காயம், பொட்டேட்டோ இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அதனால் ஸ்டேட் லெவல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹிஸ்டாரிக்கலி யூஸ்டு ட்ரிகர் மணி சப்ளை. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மணி சப்ளையை ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மணி சப்ளையை ட்ரிகர் பண்ணி டு கண்டெயின் இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ண மணி சப்ளையை ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அது காஸ்ட் ஆஃப் ஹையர் எக்கனாமிக் க்ரோத்தை நோக்கி போகும்ட்டு. பட் சம்டைம்ஸ் இது ஷார்ட் டேர்ம் ப்ரைஸாக தான் இருக்கும், ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் லாங் டேர்மாக அது எதை நோக்கி போகுதுன்னா, உள்நாட்டில் எதை ஏற்படுத்துதுன்னா பசியை ஏற்படுத்துது. அது மால் நியூட்ரிஷன் குறைபாட்டுக்கு லீட் பண்ணுது. ஸோ அது ஃபெயிலியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் அது லாங் டேர்மில் அது உள்நாட்டு பசியையும் குறைபாட்டியை தான் ஏற்படுத்துதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டெக்கேட்டல் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட்ஸில், அதாவது டெக்கேட்டல்னா 1 டெக்கேட்டுங்கிறது 10 years. ஸோ அது டெக்கேட் வைஸில் பார்க்கும்போது 1950s என்ன மாதிரி இருக்குது ஆவரேஜ் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 1.7% இருந்திருக்கு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்புறம் 1960s எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.4% இருக்குது. அதே மாதிரி வார்ஸ், அது எதனால அது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, வார்ஸ் வித் சைனா. ஓகே, சைனா பாகிஸ்தான் வார்னால 1962, 1965 பாகிஸ்தான் வார். அதே மாதிரி மான்சூன் ஃபெயிலியர்ஸும் ஏற்பட்டிருக்கு. ஓகே, பருவநிலை மாற்றத்தினாலையும் இது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி 1970s 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா வார், அதே பாகிஸ்தான் வார் ஒன்று ஏற்பட்டிருக்கும். ஸோ கார்கில் வார் 1971 வார். அதே மாதிரி ஆயில்ஸ் சாக்ஸ் அண்டு சிவியர் டிராஃப்ட் அதனாலையும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 1980s அதே மாதிரி 8% ஹை ஃபிசிக்கல் டெஃபிசிட். அதாவது உள்நாட்டில் ஃபிசிக்கல் டெஃபிசிட் எதனால் ஏற்படும்னா, நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுவோம், ஆனால் நமக்கு போதுமான ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்காது. ஸோ ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஏற்படும், கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏற்படும். அண்ட் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸும் ஏற்படும். ஓகே, விநியோக தடைகளும் நிறைய ஏற்படுறதுனால. ஸோ அது இன்ஃப்ளேஷன் இருக்குது 8%. அப்புறம் 1990s 9.5 க்ரைசிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்பிஜிங்கிற ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரோம். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991 எல்பிஜி ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் கொண்டு அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு அளவுக்கு 200 தான் நமக்கு அது அந்த இம்பேக்ட் நமக்கு வெளிப்படுது. அதாவது 3 to 5%ங்கிற மாதிரி நமக்கு இன்ஃப்ளேஷன் குறைய ஸ்டெபிலிட்டிக்கு வருது. ஓகே, லோவர் லெவல்ஸ் அன்டில் 2008 டியூ டு குளோபல் ஸ்டெபிலிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் போஸ்ட் 2009க்கு அப்புறம் 2009 to 2019 இன்ஃப்ளேஷன் பிகம் ஸ்டப்பர்ன், அதாவது பிடிவாதமாக இன்ஃப்ளேஷன் அப்படியே இருக்குதுங்காங்க. ஓகே, uncomfortable level, stuck at uncomfortable level. ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதேமாதிரி ப்ரோட்டீன் இன்ஃப்ளேஷன், உணவு அதாவது
நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால புரோட்டீன் இன்ஃப்ளேஷன், அந்த புரோட்டீன் இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. அதேமாதிரி குளோபல் கமாடிட்டிஸ், ஹையர் குளோபல் கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கியூஃப்ளேஷன். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஸ்கியூஃப்ளேஷன்னா நமக்கு தெரியும். ஸ்கியூஃப்ளேஷன்னா பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். இப்போ தக்காளின்னு எடுத்துக்கிட்டீங்க, வெங்காயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகும், கூடும் குறையும். ஸோ வந்து அதனால நம்ம பார்த்தோம், அது வந்து இன்ஃப்ளேஷனை வந்து இம்பேக்ட் பெருசாக பண்ணாது. பட் அதனால நம்ம வந்து ஆர்பிஐ வந்து எந்த பாலிசிஸும் வந்து மேக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு தப்பான நிலையில தான் கொண்டு நம்மளை இது பண்ணும். ஓகே, தப்பான நிலையை தப்பான எக்கானமிக் கொலாப்ஸை வந்து எக்கானமிக் கொலாப்ஸை தான் ஏற்படுத்தும் அந்த மாதிரி தப்பான பாலிசி மேக்கிங். பிகாஸ் வந்து ஸ்க்ளூஃபேஷனுங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் வந்து ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டில் வந்து ரைஸோட ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து தக்காளியோட ப்ரைஸ் வந்து கூடுது இல்லைன்னா குறையுது அப்படின்னா அந்த தக்காளியோட ப்ரைஸ் வந்து கூடுது, இன்ஃப்ளேஷன் ஆகுதுன்னா அதுக்காக வந்து சில பாலிசி மேக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலராக அந்த சில விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஸ்கியூஃப்ளேஷன்பாங்க. ஹை ஃபுட் ப்ரைஸஸ் வெர்சஸ் ஸ்டேபிள் நான் ஃபுட் ப்ரைஸஸ். ஃபுட் ப்ரைஸஸுக்காகவும் வெர்சஸ் ஸ்டேபிள் நான் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேபிள் நான் ஃபுட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 2010-2014 ஆவரேஜ் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வாஸ் ஹை அட் 9.7. ஓகே, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்து 9.7 இருக்குது ஆவரேஜ் சிபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. 2010-14 14 ஆன்வர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் ஸ்டார்டட் டு மாடரேட். அதே வேஜ், அதாவது டபிள்யூபிஐக்கும் சிபிஐக்கும் பெரிய கேப் இருக்குது, ரீச்சிங் 10% ஆஃப் கேப் ஓவர் 2015 வரை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து கம்மியாக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜான்வரி 2017 அது மாடரேட்டாக வந்து அது கம்மியாகி 2.3 to 2.5 வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வர ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் கேப் வந்து ரெண்டு டபிள்யூபிஐக்கும் சிபிஐ கம்பெனிக்கும் ரெண்டுக்கும் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் எக்கனாமிக் சர்வே 2019-20 பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் அண்டு ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் என்னென்னா பொதுவாக எல்லாத்தையும் இன்ஃப்ளேஷனாக நம்ம பொதுவாக எல்லா இன்ஃப்ளேஷன் தான் நம்ம ஃபுட்டில் இருந்து எல்லாமே எடுத்துப்போம். ஓகே, மார்க்கெட்டில் என்னென்ன கமாடிட்டிஸ் இருக்கோ எல்லாமே எடுத்துப்போம். ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன வரும், ஹோல்சேலில் என்ன வருதோ, ரீட்டெயிலில் என்ன வருதோ எல்லாமே எடுத்துக்கலாம். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனுங்கிறாங்க. ஓகே, ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் ஒன்று உண்டு. கோர் இன்ஃப்ளேஷனாக பர்டிகுலராக எடுத்துப்போங்க. பர்டிகுலரான இப்போ ஸ்கியூஃப்ளேஷன்லாம் வந்து சில ப்ராடக்டோட ப்ரைஸ் கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருவாங்க. ஸ்கியூஃப்ளேஷனால் சில ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஏதாவது காலநிலை மாற்றம்னால வெங்காயத்தோட விலை அதிகமாகுதுன்னா அது வந்து ஸ்கியூஃப்ளேஷன். ஸோ அந்த மாதிரி வெங்காயத்தோட ப்ரைஸை விட்டுட்டு கோர் இன்ஃப்ளேஷன் எது வந்து கோராக வந்து இம்பேக்டை ஏற்படுத்துது, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ ஹெட்லைன்னா இந்த கோரு ஸ்க்ரூஃப்ளேஷனில் என்ன ஆகுதோ அது எல்லாமே சேர்ந்தது தான் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். ஓகே, அப்புறம் ஜென்ரல் டிக்ளைன்னு பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2014-19 சிபிஐ கம்பைன்டு ட்ராப் ஃப்ரம் 5.9% இருந்து 3.4 ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுமாரி ஃபுட் ஃபேக்டர் த ஸ்லைட் வாஸ் ட்ரிவன் பை டிராஸ்டிக் ஃபால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து டிராஸ்டிக்காக ஃபால் ஆகுது. அதாவது 6.4 இருந்து நியர்லி 0 வரை. ஓகே, நியர்லி 0.1, அதாவது நியர்லி 0 வரை வந்து ட்ராப் ஆகுது அதே பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2009 அது வந்து ரைஸ் ஆகுது. ப்ரைஸஸ் ரைஸ் அகைன் பை டிசம்பர் 2019. ஓகே, இது வந்து ரோஸ்ன்னு போட்டிருக்கு, பட் ரைஸ் அகைன். ஓகே, ரைஸ் அகைன் ஆஃப்டர் சிபிஐ ஹிட் to 7.4% அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் சர்ஜரி டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சர்ஜரி டு 14.1 primarily due to rising vegetables. ஓகே, பிரைமரியாக அதாவது தற்காலிகமாக வெஜிடபிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபுட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகுது. 14.1 % வரை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ட்ரெண்ட்ஸில் 2019 டிக்ளைன். அதாவது WPI ஃபெல் ஃப்ரம் 3.2% இருந்து ஏப்ரல் 2019 to 0.6%. அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி என்ன எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் தான் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, சிபிஐனா என்ன, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன்னா என்ன, எஃபெக்ட் என்ன, காசஸ் என்ன, எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நான் வந்து இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சொல்லிவிட்டு அதோட என்ன அதில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன
பாயிண்ட்ஸ் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி நான் லைனாக பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு அது புரியாது, உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியலனா அது புரியாது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகேவா? ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 2019 வந்து 3.2 0.6 வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கம்மியாகுது. அப்புறம் எண்டிங் அட் 2.6 இன் டிசம்பர் 2019 அது வந்து 2.6 மாறுது டிசம்பர் 2019. FPI ஃபுட் ஆஃப்டர் 2 years ஆஃப் டிக்ளைன், 2 வருஷத்துக்கு அப்புறம் டிக்ளைனுக்கு அப்புறம் ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்ஸ்டிக் 2019-20 வந்து கூடுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த ரூரல் அர்பன் டைவர்ஜென்ஸ், அதாவது ரூரல் அர்பன் டைவர்ஜென்ஸில் வந்து ரூரலுக்கு வந்து செலவுகள் வேறு மாதிரி இருக்கும். ரூரலோட அதாவது ரூரலில் இருக்கிற மக்களோட செலவு வந்து அது வித்தியாசமாக இருக்கும். அர்பனில் இருக்கிற மக்களோட செலவு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்து காசுகளை வந்து உபயோகிப்பாங்க. இங்கே வந்து ரெண்டட் பிளேஸில் இருப்பாங்க அர்பனில். ஆனால் ரூரலில் அப்படி கிடையாது. ரூரலில் மோஸ்ட்லி வந்து ஓன் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து செலவு பண்ணுற விதமே அதே வித்தியாசமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க அர்பனில். ரூரலில் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே மால் அது இதுன்ட்டு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இங்கே மால் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? வேறுபாடு இருக்குது ரெண்டுத்துக்குமே. அதுமாதிரி ட்ரெண்ட் ரிஹர்சல் ட்ராடிஷ்னல் ரூரல் இன்ஃப்ளேஷன் வாஸ் ஹையர். அது வந்து ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து மோரோவர் ஹையர் இருந்திருக்கு. ஓகே, சின்ஸ் ஜூலை 2018 அர்பன் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்டீரியர் ரூரல், அதாவது 2018 அப்புறம் அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ரூரலோட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வர ரூரல் இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாகிருக்கு. ரூரல் இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா, ரியல் ரூரல் வேஜ், அதாவது மக்களோட ரூரலில் வேலை பார்க்குறவங்களோட வேஜஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுதான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன். வேஜஸ் கம்மியாயிடுச்சுனாலே நம்ம வந்து மணி சப்ளை கம்மியாயிரும், பொருளை வாங்குகிற திறன் வந்து கம்மியாயிரும். டிமாண்ட், அந்த பொருளை வாங்குகிற திறன் கம்மியாயிடுச்சுன்னா அந்த பொருளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இன்க்ரீஸ் ஆகாத போது அந்த பொருளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஸ்லோடவுனுக்கு காரணம் என்னென்னா, ரூரல் வேஜஸ் வந்து க்ரோத் இல்லை. அது ப்ராப்பரான ரூரல் வேஜஸ் க்ரோத் இல்லை. ஓகே, ரூரலில் அதுதான் காரணம் சொல்கிறாங்க. அதுமாதிரி 2019 அர்பன் ஏரியாஸ் ஃபேஸ்டு மச் ஹையர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. எதில்? அர்பன் ஏரியாவில். ஏன்னா அதுக்கு வந்து ரூரலோட ரூரலை கம்பேர் பண்ணால் அர்பனுக்கு வந்து ஃபுட்டு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். காம்பனண்ட் வைஸ் டைவர்ஜென்ஸ். அர்பன் ஹையர் கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேரு, அது எவ்வளோன்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். 3.3% டு அர்பன், அதேமாதிரி 0.3% ரூரல் ஹையர். பான், டொபாக்கோ, இன்டாக்சிகன்ஸ், ஃபியூல் அண்ட் லைட் அண்ட் மிஸ்சலினியஸ் குரூப்ஸ், இதிலலாம் வந்து ரூரல் வந்து ஹையராக இருக்குது. ஓவரால் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு ஹை வெயிட் ஆஃப் ஃபுட் அண்ட் கிளாத்திங், ஓவரால் ரூரல் வந்து 3.4 இன்ஃப்ளேஷன் ரிமைன் லோவர் தென் அர்பன் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 5.0. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ளேஷன் தான் அதிகம் ரூரலோட. ஓகேவா? ஏன்னா ரூரலில் வந்து அதே மாதிரி அர்பனில், ஏன்னா மோரோவர் நம்ம வந்து அர்பனில் கிளாத்திங் அண்ட் ஃபுட்வேர் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸோ வந்து அர்பன் தான் மோரோவர் அதிகம். ஓகேவா? அண்டர்லைனிங் காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா. ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன், பாட்டில் நெக் இன்ஃப்ளேஷன் தான் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. பாட்டில் நெக்னா பர்டிகுலராக இப்போ ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது, அதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அது வந்து இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தி. இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. தீ விபத்து ஏற்படும் போது அங்கே வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் வந்து அந்த பர்டிகுலராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் பாட்டில் நெக் இன்ஃப்ளேஷன். ஓகே, ரைசஸ் ஃப்ரம் சப்ளை சைடு சப்ளை சைடில் ஷார்ட் ஃபால் ஆயிரும். ஓகே, சப்ளை சைடு கம்மியாயிரும். ஸோ லேக் ஆஃப் இன்வெஸ்டபிள் கேபிட்டல் டு மீட் ரைசிங் டிமாண்ட். ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாது. சப்ளை சைடு வந்து ஷார்ட் ஃபால் ஆகும்போது டிமாண்டுக்கு ஏற்றாப்புல சப்ளை கொடுக்க முடியாமல், அதை மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த பாட்டில் நெக் இன்ஃப்ளேஷன் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1970s and 80s இந்தியா ஆஃபன் சாக்ரிஃபைஸ் க்ரோத் டு கீப் இன்ஃப்ளேஷன் லோ ஃபார் பொலிட்டிக்கல். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, அதுதான் 1980s 70s 80s இந்தியா வந்து அரசியல் நிலைத்தன்மைக்கு சாக்ரிஃபைஸ் க்ரோத் டு கீப் இன்ஃப்ளேஷன்
இன்ஃப்ளேஷனை வந்து அரசியல் நிலைத்தன்மைக்காக இன்ஃப்ளேஷன் க்ரோத்தை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ஸ்டாக்னேஷன் சைன்ஸ். when government expenditure was high, it often went to non-developed areas, resulting in low growth paired with high inflation. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரிட்டர்ன்ஸை பொதுவாக கொடுக்கறது இல்லை. ஓகே, அது வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து சில விஷயங்கள் சப்சிடி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் போது அது வந்து ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை, அது வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கிறது இல்லை. ஸோ கவர்மெண்ட் ரெவன்யூ வரதில்லை. ஸோ அங்கே வந்து தேக்க நிலை ஏற்படுது. ஓகே, நான் டெவலப்மெண்ட் ஏரியாஸ் அப்படி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது தேக்க நிலையை ஏற்படுத்தி அது இன்ஃப்ளேஷனை ஹை பண்ணி விடுறது. இப்போ சப்சிடி அதிகமாக இப்போ 5000 மாதம் 1000 மாதம் 2000 கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, மக்களோட கையில் வந்து பணப்புழக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது இன்ஃப்ளேஷனை ஏற்படுத்துது. ஸோ அதுவும் ஸ்டாக்னேஷன் சயின்ஸ்னு பார்க்கும்போது தேக்க நிலை அறிகுறிகள் இதுதான். அதுமாதிரி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட், அதாவது இப்போது எப்படி ஒருத்தருக்கு வந்து இன்கம் வருது, ரெண்ட் மூலமாக இல்லைனா வேஜஸ் மூலமாக, அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் மூலமாக, இந்த மாதிரி இல்லைனா ஒர்க் பண்ணுறதுக்கு, அது இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனா ப்ராஃபிட் மூலமாக, இந்த மாதிரி தான் அவனுக்கு வந்து இன்கம் வருது. ஸோ இந்த மாதிரி இன்கம் வருது, இன்ஃப்ளேஷன் ஆகும்போது அது இன்க்ரீஸ் ஆகும், ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதை மேனேஜ் பண்ணணும்னா அந்த ப்ரைஸஸும் அதுக்கான ப்ராடக்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன? ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் காஸ்ட் 10 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 20 ரூபா ஆயிடுது. அப்போ நான் வந்து அது வேறு வழி இல்லை, அதை வந்து ஓவர் கம் பண்ணால் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரைஸஸ் இன்க்ரீஸ், அது இன்ஃப்ளேஷன். ஓகேவா, அது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வாங்க. இன்ஃப்ளேஷன் டேக்ஸ், அதேமாதிரி டேக்ஸ் வழியாக இருக்குது. ப்ரைஸஸ் ரைஸ் as the government increase revenue respectively via higher taxes இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏற்படும். ஹையர் டேக்ஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் விற்கிறவங்க ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை ஓவர் கம் பண்ண ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுவும் இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தி. இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகமாக இருக்கும்போது, வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய டேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதிகம் பண்ணுறாங்க. இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் டேரிஃப் அதிகமாக இருக்குது. அதுவும் வந்து நமக்கு என்னத்தை ஏற்படுத்தும், இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தும், பொருளோட விலை உயர்வை ஏற்படுத்தும், அது இன்ஃப்ளேஷன் ஏற்படுத்தும். அதே மாதிரி கேஸ்கேடிங் எஃபெக்ட் பிஃபோர் வேட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், நான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. அதாவது பர்டிகுலராக வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால், இப்போ சுகர்னு எடுத்துக்கிட்டீங்க, காஃபின்னு எடுத்துக்கிட்டீங்க, காஃபி பவுடர்னு எடுத்துக்கிட்டீங்க, இல்லைனா டீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ வந்து அந்த டேக்ஸ்ன்னு போடுவாங்கன்னா, டீ வந்து எப்போ டீயாக வருது அப்படின்னு, அதாவது டீ வந்து பவுடராக இருக்குது, லாஸ்ட்டு ஃபைனல் குட்னு பார்ப்பாங்க. ஃபைனல் குட்ஸ் எப்போ வருதோ அதில் தான் வந்து டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டீ பவுடருக்கு ஒரு டேக்ஸ், அந்த மாதிரி டேக்ஸ் இடையில நான் வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால, வேட்டுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து நான் வேல்யூ ஆடட் டேக்ஸஸ் இருந்ததுனால இன்ஃப்ளேட்டிங் ஃபைனல் கமாடிட்டி ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட்டிங் ஆகுது, ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மணி சப்ளை. ஓகே, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மணி சப்ளை. இன்டர்னல் போரோவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபிஸ்கல் பாலிசிஸ் அண்ட் மணி சப்ளைஸ்க்காக இன்டர்னல் போரோவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃப்ரம் த லேட் 1960 த கவர்மெண்ட் ரிலேட் ஹெவிலி ஆன் இன்டர்னல் போரோவிங். ஓகே, உள்நாட்டு கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, உள்நாட்டு கடன். அப்புறம் பிரிண்டிங் ஆஃப் மணியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு, இன்ஃப்ளேஷனை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு. பிரிண்டிங் ஆஃப் மணியை வந்து இப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உள்நாட்டு கடன் வந்து இப்போ அரசாங்கம் வந்து உள்நாட்டு கடன் மற்றும் கரன்சியை வந்து அச்சிடுவது வந்து அதிகம் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து பெரிதும் நம்பி அதை வந்து இது பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 2வது பேஜ் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதில் வந்து இப்போ டெஃபிசிட்டை வந்து மேனேஜ் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது இப்போ மானிட்டைசேஷன், அதாவது பற்றாக்குறை பணமாக்குதல், மானிட்டேஷன் ஆஃப் டெஃபிசிட். 2005-06 the RBI purchased primary issues of government securities leading to higher inflation. ஓகே, இந்த மாதிரி அதிகமாக
பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அது லீடிங் டு ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து லீட் பண்ணுது. ஓகே, அது மாதிரி சேவிங்ஸ் ரேட் கம்மியாகுது, லோவர் சேவிங்ஸ் ரேட், லோவர் எக்கனாமிக் க்ரோத்து வந்து அது மூலமாக குறையுதுங்கிறாங்க. இது வந்து இவங்க பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷனை வந்து கிரியேட் பண்ணணும், ஆறு வந்து ரீஃப்ளேஷன் ஆயிடுச்சுன்னா அதில் ரெக்கவரி ஆக இந்த மாதிரி பண்ணுறதுனால இது வந்து ஒரு பெரிய கொலாப்ஸை ஏற்படுத்தி விட்டுருது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஃபோரெக்ஸ் மெயின்டெனன்ஸ் சின்ஸ் 2001 RBI bought ஃபாரின் கரன்சி டு பில்ட் ரிசர்வ். ஓகே, ஃபாரின் கரன்சியை வந்து அதிகமாக வெளிநாட்டு கரன்சியை வந்து அதிகமாக வந்து வாங்கி அதை வந்து பில்ட் ரிசர்வ், அதாவது ரிசர்வ் வந்து அதிகம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஃபாரின் கரன்சி நம்மகிட்ட இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இம்போர்ட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஃபாரின் கரன்சி எவ்வளோக்குள்ளே நம்மகிட்ட வந்து அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து எக்கானமி வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஃபாரின் கரன்சி பற்றாக்குறையினால நம்ம வந்து இம்போர்ட் நமக்கு தேவையான பொருளை இம்போர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டில் நம்பி இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் இதில் வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணிக்கிற முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். ஸோ ஃபாரின் கரன்சி பில்ட் ரிசர்வ் வந்து RBI வந்து உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ பம்ப்டு ஈக்குவல் ருபீஸ் இன்டூ எக்கானமி இன்க்ரீசிங் டிமாண்ட் அண்ட் ப்ரைசஸ். ஓகே, டெபிசிட் டைனமிக்ஸ் அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட் ஏற்படுது. அதான் ரெவன்யூ டெபிசிட் எப்படி ஏற்படுதுன்னா ட்ரிவன் பை ஹை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சப்சிடிஸ். இந்த மாதிரி சப்சிடிஸ், சேலரிஸ், பென்ஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குறதுனால அதிலலாம் வந்து பெருசாக ரெவன்யூ கிடைக்காது. அது எக்ஸ்பெண்டிச்சராக மட்டும்தான் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் ரெவன்யூ கிடைக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளேஷன் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுதுங்கிறாங்க. அதுமாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கரன்சி இதை வந்து கரெக்ட் பண்ண வந்து FRBM ஆக்ட்னு ஒன்று 2003 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கொண்டு வந்து இம்ப்ரூவ் த சினாரியோ பை இம்போசிங் ஃபிசிக்கல் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த FRBM சொல்லிட்டு இந்த ஆக்ட் வந்து 2003 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கோல்டன் பீரியட் 1999 2003 வந்து ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு, லோ இன்ஃப்ளேஷன், ரெக்கார்ட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெல்த்தி ரேஞ்ச் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் த ட்ரேட் ஆஃப் பிட்வீன் ஹை growth and high inflation. ஹெல்த்தி ரேஞ்சுன்னு நமக்கு ஒன்று உண்டு. அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% to 6%ங்கிறது ஹெல்த்தி ரேஞ்ச். இதே USA எடுத்துக்கிட்டிங்கன்னா 1% to 3% தான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சமாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தி ரேஞ்சுங்கிறது இந்தியாவுக்கு என்னென்னா 2% to 6%. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலாக அதை பார்க்கும்போது கிரைசிஸ் ஆஃப் 1973 இன்ஃப்ளேஷன் வந்து எவ்வளோ கிராஸ் ஆகிருக்குன்னா 20% கிராஸ் ஆகிருக்கு. குளோபல் லெவலில் ஆயில் ப்ரைஸ் ஹைக் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகே, எண்ணெயோட விலை அதிகமாக இருக்குது, கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் ஏதோ அந்த மாதிரி எண்ணெயோட விலை அதிகமானதுனால 20% ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஹைக் இருந்திருக்கு. ஓகே, அதை மேனேஜ் பண்ண ஆன்டி இன்ஃப்ளேஷன் பேக்கேஜ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில். அது மூலமாக வந்து இன்கம்ஸு கூட பர்டிகுலராக யூஸ் பண்ணாத முடியாது, சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் வந்து March 1975 இன்ஃப்ளேஷன் ட்ராப்டு டு 5.7 ட்ராப் ஆகிருக்கு. அப்புறம் the RBI was officially tasked with inflation stabilization marking the era of monetary controls. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எவால்யூஷன் ஆஃப் த ஹெல்த்தி ரேஞ்ச். ஓகே, ஆரோக்கியமான வரம்பின் பரிணாமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக, அதாவது ஹெல்த்தி ரேஞ்சுன்னு ஒன்று அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சஜெக்ட் பண்ணுவாங்க, நிறைய கமிட்டி இது பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இதில் வந்து அவங்க வந்து இப்போ அக்செப்ட் பண்ண கமிட்டி இந்தியா இன்ஃப்ளேஷன் லிமிட், அதாவது இந்தியா இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ண கமிட்டி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கமிட்டி 1985 என்ன சஜெஸ்ட் பண்ணியிருக்குன்னா 4% ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டேட் க்ரோத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் 4% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அக்செப்டபிளான ரேட் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சக்கரவர்த்தி கமிட்டி 1985 சொல்கிறது. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா 4 to 6% ஆஃப் ரேஞ்சு வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு லெவலில் 0 to 3% அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து 4 to 6% வந்து நார்மல் லெவலு. அது வந்து நமக்கு வந்து க்ரோத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரங்கராஜன் ஃபார்மர் RBI கவர்னர். ஓகே, இவர் என்ன அட்வொகேட் பண்ணியிருக்காங்கன்னா 5 to 6% கிராஜுவலாக இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்கிறாரு. அதுமாரி தாராப்பூர் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்க 1997 recommended a range of 3% to 5% for capital account convertibility. ஓகே, 3 to 5% இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் ப்ராப்பரானதுன்னு சொல்கிறாரு. அண்ட்
ஆஃப்டர் தட் மாடர்ன் டார்கெட்டிங் 2015 onwards, formal commencement. In February 2015, India formally adopted inflation targeting. ஓகே, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் வந்து 2015 தான் அடாப்ட் பண்ணுறாங்க. February 2015 தான் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம கம்பெயின்டு எப்போ கொண்டு வந்திருப்போம் பார்த்தீங்கன்னா, நியூ சிபிஐ சீரீஸ் வந்து 2011 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ரிலீஸ்டு பை லேபர் பியூரோ. ஓகே, அது மூலமாக கொண்டு வந்திருப்போம். ஆஃப்டர் தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னு ஒன்று ப்ராப்பராக வேல்யூ வச்சு 2015 வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து அதை அடாப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். மெஷர் ஆஃப் ஹெட்லைன்ஸ். இது எதுக்குன்னா ஹெட்லைன்ஸ் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, யூஸ்டு பை த ஆர்பிஐனால யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த கரண்ட் ஹெல்த்தி ரேஞ்ச் என்னன்னு பார்க்குறாங்க, 2% to 6%. அதனால் இந்த பொலிட்டிக்கல் டிபேட் என்ன சொல்கிறாங்க, டைட்டர் மானிட்டரி பாலிசி டு செக் இன்ஃப்ளேஷன் ஆஃபன் கிறிஸ்டியன்லி எக்ஸ்பெக்ட் ஃபார் சாக்ரிஃபைசிங் growth. ஓகே, டைட்டர் அதாவது பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ப்ராப்பரான வந்து மானிட்டர் இதை பண்ணணும். சில டைம் வந்து க்ரோத்தை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரோத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி க்ரோத்தை நோக்கி அதுக்கேற்றாப்புல நம்ம பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. க்ரோத்தை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி சில நேரம் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் இன்க்ரீஸிங் வியூட் எ சுப்பீரியர் மெஷர் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு அளவிடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான இண்டெக்ஸ் தான் இந்த மெஷரிங் இண்டெக்ஸ் தான் இந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, கம்பேர் டு WPI, CPI, ப்ரொடியூசர். ஏன்னா இது வந்து ப்ரொடியூசர் சைடில் இருந்து, இது WPIங்கிறது ஹோல்சேலு, CPIங்கிறது ரீட்டெயிலில் இருந்து இது பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ப்ரொடியூசர் லெவலில் இருந்து அவர் என்ன மாதிரி வாங்கியிருக்காரு, பேசிக் ப்ரைஸஸ் என்ன இருக்கும், அவர் ரா மெட்டீரியல்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ண, டாக்ஸஸ், இந்த மாதிரி டாக்ஸஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக இது பண்ணுறதுக்கு. ஓகே, PPIங்கிற மெஷர் ப்ரைஸஸ் ஃப்ரம் அ ப்ரொடியூசர் பெர்ஸ்பெக்டிவ். அன்லைக் CPI ஆர் WPI வந்து ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் ரெஸ்பெக்டிவாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பேசிஸ் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் பேசிக் ப்ரைஸஸ் ஒன்லி, பேசிக் ப்ரைஸஸை வச்சு இது பண்ணுவாங்க. டேக்ஸ் வந்து எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், டேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடட் ஆயிரும். ஓகே, எக்ஸ்க்ளூடட் ட்ரேட் மார்ஜின் அண்ட் எக்ஸ்போர்ட் காஸ்ட்லாம், இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம் வந்து இதை விளையிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு அக்யூரேட்டான வேல்யூவை கொடுக்கும். அதேமாதிரி ஃபியூச்சருக்கு PPI ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர் கன்சியூமர் ப்ரைஸையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் PPIயோட அட்வான்டேஜ் தான் கிரானுலாரிட்டி. அதாவது ட்ராக்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் அண்ட் பிரைமரி அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் பிஃபோர் தே ரீச் த அதாவது ஃபினான்ஸ்டு குட்ஸ். ஒரு குட்ஸ், ஒரு டீ பவுடர் வந்து டீ ஒரு ஹோட்டலில் ஒரு டீ ஷாப்பில் வந்து டீ ஆகிறதுக்கு முன்னாடி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை வந்து ட்ராக் பண்ணி அதோட ஸ்டேஜஸ், அதோட ப்ரைஸ் ட்ராக் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, PPI வந்து அதோட ப்ரைஸ் ட்ராக் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அதிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெனி குளோபல் எக்கனாமிக்ஸ் யூசஸ் PPI. தி ஓல்டஸ்ட் இஸ் மெயின்டைன் பை நிறைய பேர் வந்து PPI வந்து இன்டர்நேஷ்னலில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி த ஓல்டஸ்ட் இஸ் மெயின்டைன் பை US Bureau of Labor Statistics. ஓகே, யூஎஸில் வந்து US Bureau of Labor Statistics தான் பழைய இது BLSங்கிறத யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து யூஸ்டு பை ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபார் ப்ரைஸ் டார்கெட்டிங். ப்ரைஸ் டார்கெட் பண்ணுற ப்ரைவேட் பிஸ்னஸ் மேனால யூஸ் பண்ணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். த ரமேஷ் சாண்ட் ஒர்க்கிங் குரூப். இது வந்து லிட்டரலி ஒரு குரூப் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா இன்ஃப்ளேஷனை வந்து மானிட்டர் அண்ட் மாடர்னைஸ் பண்ணுற இது வந்து இந்த குரூப்பை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில். இது வந்து எதுக்குன்னா WPI இந்த CPIங்கிற மாதிரி அதுலேருந்து விலகி ஒரு டிரான்சிஷன் PPIங்கிற ஒரு இது வந்து குழு வந்து அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ப்ராப்பரான ரோட் மேப்பாக இருக்கும். ஓகே, கம்பேர் டு WPI இது வந்து ஒரு ப்ராப்பரான ரோட் மேப். எதுக்குன்னா இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரோட் மேப்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இது வந்து சொல்லும் ஓகே. அண்ட் பேஸ் இயர் ரிவிஷன் வந்து 2011-12 வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பேஸ்கெட் ரிவ்யூ தான் பண்ணுவாங்க. ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு அதில் பொருளை வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அண்டு அந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது இன்ஃப்ளேஷனாலே அப்படி தான் எடுத்துப்பாங்க. ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க, பேஸ் இயர்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, அந்த பேஸ் இயரில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ அந்த பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வந்து என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கணக்கிடுவோம். ஓகே, அதை கணக்கிட்டு தான் இன்ஃப்ளேஷன் என்னென்னு பார்ப்போம். அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டா
reviewing and improving the weak price collection methods for the manufacturing sector. ஓகே, ரிவ்யூ பண்ணி அண்டு வந்து இம்ப்ரூவிங் த வீக் ப்ரைஸை வந்து கலெக்ஷன் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து மெத்தட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி பிபிஐ ரோட் மேப் அதே தான் சொல்கிறேன். பிபிஐ ரோட் மேப் வந்து ப்ராப்பராக, அதாவது ஓவராலாக நம்ம WPI யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிபிஐ ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எதுக்கு வந்து WPIலேருந்து பிபிஐ மாறணும்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக ரோட் மேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான் ஆஃப் பிபிஐ ப்ரொப்போசல். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் குரூப் அண்டர் அபிஜித் சென்னால் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் குரூப் வந்து 2004-05 வந்து 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க. வித் வந்து IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் இன்புட்ஸ்னால 2014 ஒர்க்கிங் குரூப் அண்டர் ப்ரொஃபஸர் BN கார்டர். ஓகே, BN கார்டர்னால கொண்டு வந்திருக்கோம். டு டிவைஸ் பிபிஐ ஆஃப்டர் த RBI ஷிஃப்டட் ஃபோக்கஸ் டு CPI. RBI வந்து அவங்க ஃபோக்கஸை வந்து நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஃபோக்கஸை வந்து இதுக்கு மாற்றின CPI கம்பெயிண்ட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. கோர்டல் தலைமையை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, என்ன சொல்கிற வராங்கன்னா அவங்க WPI CPI விட WPI CPI விட PPIங்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான ரோட் மேப்பு டு மெஷர் த இன்ஃப்ளேஷன், டு ஃபைண்ட் அவுட் த அக்யூரேட் வேல்யூ ஃபார் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ப்ரொடியூசர் லெவலில் பேசிக் ப்ரைஸஸில் எக்ஸ்க்ளூடட் டேக்ஸஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணி ப்ராப்பரான வேல்யூ வந்து நம்ம ஃபினிஷ்டு குட்ஸ், ஃபைனல் குட்ஸ் வரதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிக்கலாங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகே, அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டேபிள் பாருங்கள், ஃபீச்சர்ஸ் CPI, WPI, PPI. ஓகே, இதில் வந்து பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்வை பாருங்கள். பெர்ஸ்பெக்டிவில் என்ன சொல்கிறீங்க, கன்சியூமர் ஹோல்சேல் ப்ரொடியூசர். இதில் வந்து டேக்ஸஸ் வந்து கன்சியூமரில் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி WPIயில் டேக்ஸஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஆனால் PPIயில் வந்து டேக்ஸஸ் எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஜென்ரலி எக்ஸ்க்ளூடட். அதுமாதிரி சர்வீஸ் வந்து CPIனால சர்வீஸ் வந்து CPIயில் தான் வரும். WPIயில் வந்து எக்ஸ்க்ளூட் சர்வீஸ் வராது. PPIயில் வந்து ஜென்ரலி இன்க்ளூடட். ஓகே, பொதுவாக சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிரைமரி யூஸ்னால் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்ண. அதே மாதிரி டியர்னஸ் அலவன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற, யாருக்கு, எம்ப்ளாயீஸுக்கு டியர்னஸ் அலவன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு CPIங்கிறது. WPIங்கிறது மேக்ரோ பாலிசி, அதாவது மேக்ரோ லெவலில் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரியில் மேக்ரோ லெவலில் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அது WPI அதோட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு தான் அதுக்கேற்றப்பல பாலிசி மேக்கிங் பண்ண முடியும். ஓகே, அதுதான் அந்த பாலிசி மேக்கிங்க்கும் அந்த பாலிசி மேக்கிங் இம்பேக்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இம்பேக்ட்டும் வந்து அதனால் ஏற்படும். சும்மா நானும் பாலிசி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது அது வந்து நல்ல பாலிசியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பாலிசி மேக்கிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா WPI. ஓகே, அண்ட் PPI வந்து பிஸ்னஸ் டார்கெட்டிங்னா ஓவராலாக ஃபைனல் குட்ஸாக அது என்னென்னு வருது, அது என்ன ப்ரைஸ் வந்து இருக்கும், அது மாதிரி எவ்வளோ வந்து நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த PPI ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு சில டேம்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். இது வந்து போன வீடியோவில் இருக்கும். ஸோ வந்து நான் இப்போ அதான் சொல்கிறேன், நீங்கள் போன வீடியோ இன்னும் வரை நீங்கள் பார்க்கலன்னா போன வீடியோ பாருங்கள். போன வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அண்டு யாரும் வந்து பார்க்காம இருக்காதீங்க. ஓகே, இது ஏதாச்சும் இடையில இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் இடையில வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிடாதீங்க. எல்லாம் வந்து கன்யூஸாக நீங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரமேசிங் புக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். அதே மாதிரி நீங்கள் இது இப்போ இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் இது இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் போடும். இன்ஃப்ளேஷனில் பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஃப்ளேஷனுங்கிற டாபிக் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த டாப்பிக்கில் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது மறக்காது. PDFும் நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த PDFை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்போ வேணுமோ படிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வீடியோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டேருந்து மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்படி எதாவது புரியலனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே, கமெண்ட்டை வந்து ரொம்பவே ஆதரிக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ, பை.